மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். பாருங்க, பரலோகத்துல போகும்போது அங்க பல 100 வருஷத்துக்கு முன்னானவங்க இருப்பாங்க, சில 1000 வருஷத்துக்கு முன்னானவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாம் பார்க்கும்போது யாரு நீ எப்படி தெரியும்னா அதுக்கு நீ கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. அங்க நீங்க போகும்போதே அந்த அறிவை தேவன் உங்களுக்கு கொடுத்துருவார். இங்க பேதுரு அப்போஸ்தலருக்கு, யோவான் அப்போஸ்தலருக்குலாம் தெரியாது யாரு எலியா யாரு மோசேன்னு. ஆனா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவர்கள் இருக்கும்போது அந்த அறிவு தானா உருவாகுது. இது மோசே, இது எலியா. அப்ப நீங்க அங்க போகும்போது ஆபிரகாமை பார்க்கலாம். பார்க்கும்போதே தெரியும் இது ஆபிரகாம். பார்க்கும்போதே தெரியும் இது தாவீது ராஜா. பார்க்கும்போதே தெரியும் இது இன்னென்ன தேவ மனுஷர்கள் என்று. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. இந்த உலகத்துல நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போயிடும். அப்ப இந்த மேலான காரியங்கள் நீங்க உங்க மனசுல நினைக்கணும். நினைக்கும் போது பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களோட அப்படியே போகும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பரலோகம் உண்டுங்கிறத சந்தேகமே இல்லாம விசுவாசிக்கும். ஏன்னா அஸ்திபாரம் சரியில்லாம இருந்தா நீங்க என்ன கேட்டிருந்தாலும் அங்க ஒன்றும் இருக்க போறது இல்லை, இடிஞ்சு விழதான். இன்னைக்கு கிடந்து ஆண்டவரே நான் பாவின்னு எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா பரலோகத்தை குறித்த சிந்தனையே இல்லாத இருக்கும் நாளை தைரியம் பாவம் செய்வீங்க. ஏன்? எல்லாரும் பாவம் செய்யறான், நானும் செய்யறேன். சாகும்போது அது பிறகு பார்த்துடலாம். நரகம்னு யாரு கண்டா, பரலோகம் யாரு கண்டா? அப்ப இப்படிப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பரிசுத்தத்துல உறுதியா உங்களால் வாழ முடியாது. அதனால எங்க வேதம் சொல்லுது, ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். என்ன நம்பிக்கை? இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். அப்ப அவரை பின் செல்லக்கூடியதாக, பின்பற்றக்கூடியதாக எனக்கும் நான் மரித்து போனாலும் உயிர் தெழுதல் உண்டு. அவர் இப்ப எங்க இருக்கிறார்? பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். நானும் அங்க போவேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கா? ஆதி சபையார் இடத்துல இருந்துச்சு. வீடுகளை தங்க முடியல, சித்திரவதைப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் ஓடி ஓடி போறாங்க. பெரிய வீடுகளை கட்டியிருப்பாங்க, நிறைய சொத்துக்கள் எல்லாம் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களால அங்கே இருக்க முடியல, துரத்தப்படுறாங்க. ஆனா கவலைப்படவே இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்து ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. அப்ப எனக்கு அங்க ஒரு இடம் இருக்கிறதுனால இங்க எல்லாம் இழந்தாலும் ஒன்னே இல்லை அந்த ஒரே எண்ணம். இப்போ உங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்க, 2 மனுஷங்க 2 பேருமே வாடகை வீட்டுல தான் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் தான் இருக்கக்கூடிய வாடகை வீட்டுக்குள்ள பல லட்சங்கள் செலவு பண்ணி அழகா டெக்கரேட் பண்றான். இனி ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த ஊர்ல தனக்குன்னு சொந்தமா நிரந்தரமான ஒரு வீடு கட்டுறான். அந்த வீட்டுல பல லட்சங்கள் செலவு பண்ணி அதை அலங்கரிக்கிறான். இதுல 2 பேர்ல யாரு புத்திசாலி? சொந்த வீட்டுல. இப்ப நீங்க புத்திசாலியா? ஏன்னா உங்களையே நீங்க கேளுங்க, உண்மையிலேயே நீங்க எப்படிதான் இருக்கிறீங்கன்னா வாடகை வீட்டை அலங்கரிக்கக்கூடிய மனுஷன் தான் இருக்கீங்க. உண்மையா இல்லையா? ஏன்னா முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையா தேடுறீங்க? இல்ல. முதல்ல நீங்க ரட்சிப்புக்குரிய காரியங்களா தேடுறீங்க? இல்ல. எப்படியாவது ஏமாத்தி ஒரு ப்ரொமோஷன் வந்துடணும். ஏன்? நல்ல ஒரு வீடு கட்டிடணும், மனைவிக்கு பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சிடணும், அதுவும் ரட்சிக்கப்படலாம். ஏன்னா நமக்கு நிரந்தரமான வீடு எங்க? பரலோகம். இப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வேற காரியங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. ஏன்? நல்லா இருக்கான், திடீர்னு இறந்து போற. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கை நிலை இல்லாது. அப்ப தைரியமா நீங்க சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. எப்படி? யார் புத்திசாலி? வாடகை வீட்டை டெக்கரேட் பண்ணாம நிரந்தரமான வீட்டை டெக்கரேட் பண்றதா புத்திசாலி. இப்ப அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்கும் போது என்ன சொல்றீங்க? அது உண்மைதான். ஆனா இப்ப நானும் புத்திசாலியா இல்லாம தான் இருக்கு. நீங்க பூமிக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, இல்ல பரலோகத்துக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களான்னு பாருங்க.